ஹவுலுல் காபா, காபாவை சுற்றி வருவதற்கு பெயர் தவாஃப் என்று சொல்லப்படும். இந்த தவாஃபின் காமிலத்தன் என்றது பிசபாத்தி அஷ்வாத்தின் காமிலா, காபாவை 7 முறை சுற்றி வருவதென்பது தவாஃப் ஆகும். லஹா, அந்த காபத்துல்லாவிலே அர்பாத்த அர்கான் 4 மூலைகள் உள்ளது. ருக்குனுல் ஹஜருல் அஸ்வத், ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய கருங்கல் இருக்கக்கூடிய ஒரு மூலை என்பது. ருக்குனு ஷமாலி ருக்குனுல் கரீபி, வடக்கு மூலை தெற்கு மூலை என்று காபத்துல்லாவை 4 மூலைகளாக பிரிக்கிறார்கள். அதிலே யமுர்ரு அலைஹில் தவாஃப், தவாஃபை ஆரம்பிப்பது என்பது கபுலல் மரூரி பில் ஹஜரில் அஸ்வதி என்று சொல்லக்கூடிய ருக்குனே யமான் என்று சொல்லக்கூடிய யமன் தேசத்தை நோக்கி உள்ள அந்த திசையை உள்ள அந்த மூலையிலிருந்து, அதுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வத் இருக்கும். அந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதுடைய அந்த ருக்னே யமானிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சுற்று என்பது ஒரு சுற்று வந்ததற்கு பிறகு 1 பூர்த்தியாகிவிடும். அடுத்து 2வது சுற்று வந்துவிட்டால் மீண்டும் ஹஜருல் அஸ்வத். இப்படி சுற்றி கொண்டு வரும் பொழுது இந்த துவாவை தான் ஓதணுன்றதெல்லாம் கிடையாது. குரான் ஓதலாம், துவா செய்யலாம், என்ன திக்ரு தெரியுதோ செய்யலாம். ஆனால் இன்னல் ஹஜரல் மசஅல் ஹஜரல் அஸ்வதி ஒரு ருக்குனுல் யமானி, ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த கல்லை மசக செய்வது அல்லது இஸ்திலாம் செய்வது என்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ருக்குனுல் யமானி யஹ்தானில் ஹதாயா ஹதான், யார் அந்த ருக்குனுல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய அந்த தவாஃபினுடைய இடத்தை அவர்கள் இஸ்திலாம் செய்வார்களோ, அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்களோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, சுற்றி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லுடைய இடத்திற்கு வரும் பொழுது இஸ்திலாம் செய்துவிட்டு ரப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே துவா ஓதுவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். ஏனென்றால் அந்த இடத்துல 70,000 மலக்குமார்கள் ஹாஜிகளுக்காக துவா செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஆமீன் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வருவது என்பது ஒரு தவாஃபாகும். உம்ராவிலே முதல் அமல் நாம் செய்கிறோம். சரி, அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்வது என்பது ஒலு என்பது அவசியம். இப்போ ஒருத்தர் தவாஃபை ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 2வது சுத்துலையோ அல்லது 3வது சுத்துலையோ ஒலு முறிந்து விட்டால் என்ன செய்யணும்? விட்டுவிட்டு மீண்டும் வெளியே சென்று ஒலு செய்துவிட்டு திரும்ப வந்து முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா அல்லது விட்டதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? 2 சுத்து முடிச்சிட்டாரு, 3வது சுத்து இடையில ஒலு முறிஞ்சு போச்சு, போய் ஒலு செய்யறாரு. இப்படி தொழுகையில நமக்கு ஒரு சட்டம் இருக்குங்க. இமாம் ஜமாத்து நடந்துட்டு இருக்குது, இமாம் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதிட்டு ருக்கு செய்யறாங்க. ருக்குல இருந்து சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இமாம் ஜமாத்துல சேர்ந்துட்டா, இமாம் ருக்குல இருக்கிறதுக்குள்ள சேர்ந்துட்டா அந்த ருக்கு அந்த ரக்காயத்தை நமக்கு கணக்காயிருது. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதான்னு இமாம் சொல்லிட்டானா என்ன ஆச்சுதா? கணக்குல வராது. அப்போ அந்த ரக்காயத்தை நம்ம மீண்டும் எஞ்சி தொழுவணும். இது ஒரு நமக்கு சட்டம். அப்போ தக்பீர்ல ருக்குல சுபஹான ரப்பில் அலீம் அப்படின்னு சொல்லி இமாம் அந்த ருக்குல இருக்கிறதுக்குள்ளேயே ருக்குல வந்து சேர்ந்துட்டா அந்த ஜமாத் ஆடடு. இல்ல சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த ரக்காயத் நமக்கு ஆட் ஆகாது. நம்ம அந்த தொழுகையில சஜிதாவோட அந்த இறஞ்சாலும் மீண்டும் எழுந்திரிச்சு 2 ரக்காயத் தொழுணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி தவாஃப்ல 3 சுத்துக்குள்ள ஒலு முறிந்து விட்டால் ஒலு செய்துவிட்டு மீண்டும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் 3 முடிச்சு 4வது சுத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, 4க்கு மேல அபவ் 4க்கு மேல நம்ம சுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஒலு முறிந்து விட்டால் நமக்கு ஒரு சலுகை என்னன்னு சொன்னா, நாம ஒலு செஞ்சு விட்டு மீண்டும் 4லிருந்து ஆரம்பிக்கலாம். 5வது சுத்துல ஒலு முறிஞ்சு போச்சு, 5ல இருந்து ஆரம்பிக்கலாம். 6வது சுத்துல ஒலு முறிஞ்சு போச்சு, வந்து அந்த எந்த இடத்துல ஒலு முறிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்கலாம் என்ற சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப தவாஃப்ல என்ன? 3 சுற்றுக்கு உள்ளாக ஒலு முறிந்து விட்டால் வெளியே சென்று ஒலு செய்துவிட்டு மீண்டும் வந்து முதல் சுற்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 3ஐ தாண்டி விட்டால் 4, 5, 6, 7 இதுல எந்த சுத்துல நமக்கு ஒலு முறிஞ்சதோ மீண்டும் ஒலு செஞ்சு விட்டு அந்த சுத்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து நாம ஆரம்பிக்கணும். சுற்றை முடித்ததற்கு பிறகு 2 ரக்காத் வாஜிபான தொழுகை தொழுக வேண்டும். இது தவாஃபினுடைய சட்டம். இன்னொன்னு, தவாஃப்ல ஒரு சுன்னத் இருக்கு. முதல் 3 சுற்று சுற்றும் பொழுது எஹ்ராமுடைய துணியை தோல் புஜம் முதல் ஆரம்பத்தில் 3 சுத்து சுத்தும் பொழுது தோல் புஜத்தை ஓபன் பண்ணி வைக்கணும். அந்த அக்களுக்கு கீழே நம்ம வச்சு தோல் புஜம் 3 சுற்று வரை ஓப்பனா வைக்கணும். 4வது சுற்று ஸ்டார்ட் ஆகும் தோல் புஜத்தை முடிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து அமல்களை
அடுத்து சஃபா மருவாவுடைய தொங்கோட்டம். இன்ஷால்லா அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். புரியுதில்ல ஃபஜர்ல என்னடா தூக்கத்தில் ஹஸரத் டெய்லி எதை சொல்கிறார் புரிஞ்சுக்கிடுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் அந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் இன்ஷால்லா ஹஜ் உம்ரா செய்யணும். அல்லாஹ் நசீபாக்கி தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.